என்னுடைய குருநாதர் ஜோதிட தீர்க்கதரிசி ஐயா ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னாக்கா, ஒரு 4 வீடியோக்கு முன்பு போட்டேன். ஒரே நாளில் 2 பேர் பிறந்திருக்காங்க, வெவ்வேறு இடத்துல. கடகலக்கணம், ரெண்டுமே கடகலக்கண ஜாதகம். ஒரே நாளில் பிறந்திருந்தாலும் ஒரே லக்னத்தில் பிறந்திருந்தாலும் அவங்களுக்கு எப்படி சனி தசை எப்படி இயங்குச்சு அப்படின்னு ஒரு ரெண்டு ஜாதகத்தை போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ரெண்டுமே கடகலக்கணம் தான். அவருடைய சன்னு தான் இது. அவர் என்கிட்ட அவர் சன்னுடைய ஜாதகத்தை கேட்டாரு. என் குழந்தை ஜாதகத்தை போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கொஞ்சம் கேட்டாரு. அதனால இந்த ஜாதகத்தை நான் போடுறேன். ஒரே நாளில் பிறந்து 2 ஜாதகம் கடகலக்கணம். இவருடைய தந்தையுடைய ஜாதகமும் கடகலக்கணம் தான். அவருடைய சன்னு ஜாதகம். அவர் கோழிப்பண்ணை வச்சுட்டு இருக்காரு. கோழிப்பண்ணை வச்சிருக்காரு. லேண்ட் எல்லாம் நிறைய இருக்கிறதுனால விவசாயம் சார்ந்த கோழிப்பண்ணை சார்ந்த அந்த தொழில் போயிட்டு இருக்காரு. அதே இன்னொருத்தர் ஐடி தான் படிச்சிருக்காரு. ஐடி படிச்சு இந்த வேலை செய்துட்டு இருக்காரு. அதே நாளில் பிறந்தது இன்னொருத்தர் ஐடி படிச்சுட்டு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்றாரு. அந்த ஜாதகம் அவருடைய கோழிப்பண்ணை வச்சிருக்காரு பாருங்க, அவருடைய மகன் ஜாதகம். ஓகேங்களா? 9/11/2023 11:29 PM கேரளால பிறந்திருக்காரு. இப்ப சந்திரதசை ராகுபதி 11/9/2024 11/3/2026 கடகலகணம் 3 சுக்கிரன் சந்திரன் கேது 4 சூரியன் செவ்வாய் 5 புதன் 8 சனி 9 ராகு 10 குரு. லக்னம் 11, சனி 6, புதன் 5, குரு 15, செவ்வாய் 25, சூரியன் 22, சுக்கிரன் 7, சந்திரன் 10, கேது 23. அம்சம் துலா லக்னம், விருச்சிகத்தில் சனி, மீனத்தில் ராகு சுக்கிரன், மேஷத்தில் சந்திரன் சூரியன், ரிஷபத்தில் செவ்வாய், சிம்மத்தில் குரு புதன், கன்னியில் கேது. இதான் அவரோட குழந்தை ஜாதகம். இப்ப நீங்களும் கணிக்கலாம், இந்த குழந்தை என்னென்ன படிப்புல நீங்களும் கொஞ்சம் கணிங்க, என்னென்ன படிப்புல கொஞ்சம் சூட் ஆகும் இதுக்கு. இப்ப நான் ஒரு பலன் சொல்றேன், நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி கணிங்க. இதுக்கு என்னென்னலாம் சூட் ஆகலாம், என்னென்ன படிப்புலாம் படிக்க வைக்கலாம், எதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்க ப்ரெடிக்ஷன் பண்ணுங்க. நான் அவருக்கு என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குழந்தைக்கு இப்ப பிறந்தது இல்லை கடகலக்கணம் சந்திரன். ஓகேங்களா? அப்ப சேவைத்துறை செட் ஆகும். இது கடகலக்கண அமைப்புல அதுக்கு துணை போற மாதிரி சேவைத்துறையில எந்த செக்டார் செட் ஆகுன்ற அமைப்புல லக்னத்துக்கு 10ஆம் அதிபதியா செவ்வாய் 10ஆம் இடத்தை தொடர்பு கொள்றார். இப்ப மருத்துவ கிரகம் 3 கிரகம் தான் மருத்துவ கிரகம். ஃபர்ஸ்ட் செவ்வாய், அதுக்கப்புறம் சூரியன், அதுக்கப்புறம் குரு. இதுதான் மருத்துவ பிளானட் வரிசை, செவ்வாய் சூரியன் குரு. இப்ப இந்த செவ்வாயும் 10ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளுது, சூரியனும் 10ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளுது, குருவும் 10ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ இந்த மருத்துவ கிரகமான 3 கிரகமும் 10ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளுது. அதனால இது மெடிக்கல் லைனுக்கு சூட் ஆகும். இதுக்கு சப்போர்ட்டா சந்திரன் ஒர்க் ஆகணும். ஏன்னா மெடிக்கல் லைன் சேவைத்துறைகள். இவர் பிறந்ததே கடகலக்கண அமைப்புல அந்த சேவைத்துறை இவருக்கு செட் ஆகும். மருத்துவ பிளானட்டான 3 கிரகமும் சுக்கிரன் வீட்டுல சுபத்துவமா இருக்கும். 3 கிரகமும் 10ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால 100% இது மெடிக்கல் லைன்ல போகலாம். மெடிக்கல் லைன்ல நல்லா படிச்சானா டாக்டரா போகலாம். டாக்டரா தான் போகணும் இல்லை, மெடிக்கல் லைன்ல மருத்துவமனை நிர்வாகம் சார்ந்து சூரியனும் குருவும் ரெண்டுமே சிம்மத்தை பாக்குது. சிம்மம் சிவராஜ் யோகம், சிம்மம் சுபத்தும் சிம்மாதிபதி சுபத்தும் சனியும் பாக்குது. அப்போ சர்வீஸ் ஓரியன்டட் கவர்மெண்ட் ஜாப், மெடிக்கல் லைன் சர்வீஸ் ஓரியன்டட் கவர்மெண்ட் ஜாப் தான் இதுக்கு நல்லா சூட் ஆகக்கூடிய ஜாதகம் தான். ஓகேங்களா? அதனால ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கூட ஒரு மெடிக்கல் டிப்ளமாரு இல்ல வேற ஏதாவது மெடிக்கல் படிச்சுட்டு அந்த மாதிரி மெடிக்கலுக்குள்ள மருந்து கொடுக்குற இடத்துலயோ இல்ல ஒரு ஸ்கேன் எடுக்கிற இடத்துலயோ இல்ல ஒரு நர்ஸாவோ ஏதோ ஒண்ணு அந்த மாதிரியான விஷயங்கள்ல மெடிக்கல் லைனுக்குள்ள தாராளமா இந்த போலாம். அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் ட்ரை பண்ணலாம். ஏன்னா சிம்மம் சுபத்தும் சூரியன் சுபத்தும் சிவராஜ் யோகம் இருக்கிறதுனால இதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா சூரியனும் செவ்வாயும் சுபத்துவமா இருக்கு, சிம்மமும் சுபத்துவமா, சூரியனும் செவ்வாயும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அந்த துறைக்கு போகலாம். ஒண்ணு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், இது சிம்மமும் சுபத்துவம் சூரியன் சுபத்துவம் அமைப்புல எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அந்த ஃபீல்டு போகலாம். ஆனா இது கடகலக்கணத்தினால சேவைத்துறை தான் ஃபர்ஸ்ட் வரும். ஃபர்ஸ்ட் மெடிக்கல், ரெண்டாவது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ். இப்ப குருவும் செவ்வாய்ங்க பாத்துக்கிறது தர்ம கர்மாதிபதி யோகம். ஓகேங்களா? அதனால பட்டம் பதவி அதிகாரம்லாம் கிடைக்கும். சொந்தமா தொழில் செய்தாலும் சொந்தமா செய்யலாம். ஓகேங்களா? மெடிக்கல் லைன்ல அந்த கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி போகலாம். சொந்தமா தொழில் செய்தாலும் செய்யலாம். ஏன்னா குருவும் செவ்வாயும் கடகலக்கணம் தொடர்பு கொடுத்து தர்ம கர்மாதி யோகம் 9 தொடர்பு. அதனால தர்ம கர்மாதி யோகம் இருக்கு, சொந்தமாக தொழில் செய்யலாம். ஓகேங்களா? இப்ப இவருக்கு தசைகள் எப்படி இருக்கும்? இப்ப சந்திர தசை லக்னாதிபதி தசை 3ஆம் இடத்துல
சுக்கரனோட இணைஞ்சு இருக்கிறதுனால நல்லா தான் இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா. அதுக்கப்புறம் அவருடைய செவ்வாய் தசை 10ஆம் இடத்தை தொடர்புறதுனால குருவுடைய பார்வை செவ்வாய் தசை நல்லா தான் இருக்கும். ராகு தசை 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால குருவை போடவே செயல்படுறதுனால ராகு தசை நல்லா தான் இருக்கும். சுக்கரனுடைய பார்வையும் லக்னாதிபதி பார்வையும் வாங்கிறதுனால இந்த ராகு தசை நல்லா தான் இருக்கும். குரு தசை கொஞ்சம் டல் அடிக்கும், ஏன்னா சனியுடைய பார்வை வாங்கி இருக்கிறதுனாலையும் 6ஆம் இடத்தை தொடர்பு கொள்றாரு. அப்போ ஆல்வேஸ் இந்த குழந்தைக்கு எப்பெல்லாம் சனி புத்தி குரு புத்தி அதெல்லாம் வருதோ அப்பெல்லாம் நோய் தொந்தரவுகள், இந்த மாதிரி கடன் நோய் எதிர்ப்பு, இது சம்பந்தமான விஷயங்களை கவனமா இருக்கணும். இது ஏதாவது இப்போ கொஞ்சம் பருவத்துல வந்தாக்கா கொஞ்சம் லோன் விஷயங்கள் அந்த மாதிரி நடக்கும். சிறு வயதுகளில் வரும்போது கொஞ்சம் நோய் தொந்தரவுகள் அந்த மாதிரியான அமைப்புகள் வாய்ப்பு இருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் நாள் அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆகும். அப்போ அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆகிற நேரத்துல இந்த சனி அந்தரமோ சனி பிராணமோ இல்லை குரு அந்தரமோ ஏதோ ஒரு விஷயங்கள் கிராஸ் ஆகும்போது அவருக்கு அந்த நோய் தொந்தரவு ஏற்படலாம். ஏன்னா குரு 6ஆம் இடத்தை தொடர்பு போட்டாரு, மற்றபடி பார்வை வாங்கிட்டாரு. இந்த ரெண்டு புத்தி கொஞ்சம் டல்லு தான் ஆல்வேஸ், எல்லா தசையிலையும் புத்தியா வந்தாலும் சரி, தசையா வந்தாலும் சரி, அந்தரமா வந்தாலும் சரி. ஏன்னா ராகு தசை நல்லா இருக்கும். ஓகேங்களா. குரு தசை, அந்த குரு தசை சுய புத்தி சனி புத்தி, குரு புத்தியும் சனி புத்தியும் செட் ஆகாது. அதுக்கப்புறம் புதனும் சனியுடைய பார்வையில் இருக்காது. புதனும் குரு புத்தி சனி புத்தி புதன் புத்தி, இது மூணுமே புதன் புத்தி பரவாயில்ல 50-50 இருக்கும். இது ரெண்டு புத்தி தான் கொஞ்சம் ட்ரபிள் பண்ணும். அதுக்கப்புறம் எனக்கு சுக்கிர புத்தி சூரிய புத்தி, இந்த சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வாய் புத்தி ராகு புத்தி இதெல்லாம் நல்லா இருக்கும். இந்த ரெண்டு புத்தி மட்டும் கொஞ்சம் எந்த வயசுல வந்தாலும் அந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா எடுத்துக்கணும். எனக்கு தெரிஞ்சு மெடிக்கல் லைன் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், ரெண்டாவது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ். சொந்தமாகவும் தொழில் செய்யலாம், ஏன்னா தர்ம யோகம் இருக்கிறதுனால. லக்னாதிபதி 3ல இருக்கிறனால தன்னுடைய முயற்சியால் வெற்றி அடையக்கூடிய ஜாதகம். முயற்சிகள் இவர் எவ்வளவுக்கு எவ்வளவு முயற்சி பண்றாரோ அதுக்கேற்ற மாதிரியான வெற்றியை நற்பெயர் கிடைக்கும். 3ஆம் இடம் நற்பெயர் கீர்த்தி புகழ் இதெல்லாம் கிடைக்கும். சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறதுனால சுபத்துவமா இருக்கிறதுனால இந்த லைன்ல இவர் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் அவர் குழந்தைக்கு சொல்லக்கூடிய பலன்கள். ஓகேங்களா. இந்த புத்தி வரும்போது மட்டும் கொஞ்சம் அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி, சப்போஸ் 30 வயசு வருதுன்னா கடன் வாங்கும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். சிறு வயதுகளை நோய் தொந்தரவுனா நம்ம முன்பே கொஞ்சம் ப்ரிகாஷனா கொஞ்சம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்றது நல்லது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுக்கணும். ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.